ஒரு ரெக்கவரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல பொறுத்தவரைக்கும் மெயினா 2 ப்ராசஸ் உண்டு. ஒண்ணு ரெஸ்ட் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ எத எந்த நேரத்துல பண்ணணும்னு தெரியாம இருந்தோம்னா, அதுக்கான ரீஹாபிலிடேஷனோட டைமும் நமக்கு அதிகமாவே எடுக்கும். ஸோ இந்த வீடியோல எப்ப ரெஸ்ட் எடுக்கணும், எப்பலாம் மூவ்மெண்ட் குடுக்கணுங்கிறதையும் பார்க்கலாம். நான் டாக்டர் ஆனந்த சுரேஷ், பிசியோதெரபிஸ்ட், தியான் ஹெல்த் கேர். நெறைய பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னா, பெயின் எவ்வளோதான் இருந்தாலும் எனக்கு பெட் ரெஸ்ட் தான் முக்கியம்னு நெனச்சுக்கிட்டு பெட் ரெஸ்ட்லயே இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு டைப் என்ன பண்றாங்கன்னா, என்னதான் பெயின் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் மூவ்மெண்ட் குடுப்பேன்னு சொல்லி எக்ஸஸா மூவ்மெண்ட் குடுக்குறாங்க. ஸோ 2மே எடுத்தீங்கன்னா, 2மே ஆப்போசிட்டா இருந்தாலுமே 2மே தப்பு தான். பாடியோட ரெக்கவரிக்கு ரெஸ்ட் வெர்சஸ் மூவ்மெண்ட்ன்னு சொல்றத விட, ரெஸ்ட் அண்ட் மூவ்மெண்ட் 2மே ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்ல இருந்தா மட்டும் தான் உங்களோட ரெக்கவரி வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ நீங்க எக்ஸஸா ரெஸ்ட் எடுக்கிறதுனால, உங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட். 2வது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களோட ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸ் ரொம்பவே அதிகமாகறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 3வது உங்களோட பிளட் சர்க்குலேஷன். நீங்க மொத்தமா ரெஸ்ட்லயே இருக்கிறதுனால, உங்க ஹார்ட்ல பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு, உங்களோட சர்க்குலேஷன் ஃப்ளோ வந்து கம்மியாகறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்ப நீங்க எக்ஸஸா மூவ்மெண்ட் குடுக்கறதுனால என்னலாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வலி அதிகமாகும் முதல்குள்ளது. 2வது உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதாவது எரிச்சல் தன்மை வந்து இன்னும் அதிகமாகும். 3வது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெக்கவரியோட டைம் வந்து ரொம்பவே டிலே ஆகும். எதுக்காகன்னா, உங்க டிஷ்யூ ஹீலிங்கோட ப்ராசஸ் கம்மியாகறதுனால ரெக்கவரியும் டிலே ஆகறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. ஸோ இப்ப எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. லைக் ஏதோ ஒரு ஜவ்வு வந்து அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ இதுல நீங்க ரெஸ்ட்லயே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க முட்டிய அசைக்காமல வைக்கிறதுனால, முட்டியோட தசைகள் வீக் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்குள்ளது. இன்னொன்னு, முட்டிய நீங்க ரொம்ப நேரம் அசைக்காமல வைக்கிறதுனால, ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸ் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாவே இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராசஸா இருக்கும். 2வது, நீங்க அதிகமா மூவ்மெண்ட் குடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ஜவ்வு கிழிஞ்சிருக்குது. அது ஆறதுக்கான நேரம் கரெக்ட்டா குடுக்கல. கரெக்ட்டான ரெஸ்ட் நம்ம எடுக்கல. ஸோ அதிகமா அந்த நேரத்துல மூவ்மெண்ட் குடுக்க, ஜவ்வோட கிழிஞ்சதோட எரிச்சல் தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கிழியறதும் அடுத்த கட்டத்துக்கு போகறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு, எந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ மூவ்மெண்ட் குடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கணும். ஸோ இதுல இன்னொரு கேட்டகரி என்னன்னா, சில பேஷண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் பார்த்து நான் எக்சர்சைஸ் பண்றேன்னு சொல்லி அதுல மூவ்மெண்ட் இனிஷியேட் பண்ணலாமான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ நீங்க இன்டர்நெட்ட யூடியூப் பார்த்து நீங்க இப்ப எக்ஸாம்பிள் நம்ம நீ பெயின் எடுத்துக்கிட்டது. நீ பெயின் எக்சர்சைஸ்ன்னு சொல்லி நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அட்வான்ஸா மூவ்மெண்ட் குடுக்கறது, இல்லன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறது 2மே என்னன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து பெயின் இன்னும் அதிகமாகுற எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா இன்டர்நெட்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது கரெக்ட்டா போடாம, ஜஸ்ட் நீ பெயின் எக்சர்சைஸ் மட்டும் குடுத்துருக்கறதுனால எந்த ப்ராப்ளம்க்கு என்ன எக்சர்சைஸ் பண்ணணுங்கிறத குடுக்க மாட்டாங்க. ஸோ எத எப்ப பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட்டா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் உங்களோட கண்டிஷன் என்ன கண்டிஷன்ங்கிறத ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம். 2வது உங்களோட பெயின் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். 3வது உங்களுக்கு எந்த மாரியான எக்சர்சைஸ் வேணும், உங்க டெய்லி ரொட்டீன் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கேத்த மாரி பெர்சனலைஸ்டு எக்சர்சைஸ் சார்ட் வந்து உங்களுக்கு குடுப்போம். ஸோ 4வது பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்போ மூவ்மெண்ட் வேணும், எப்போ ரெஸ்ட் வேணுங்கிறதையும் நம்ம கரெக்ட்டா கைட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ சில பேஷண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் வர முடியாத சிச்சுவேஷன்ல எங்களோட ஹோம் கேர் தெரப்பி வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து சேஃப் அண்ட் ப்ரொஃபஷனலாவே ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களோட ஹாஸ்பிட்டல் வர முடியாத பட்சத்துல எங்களோட கேர் வந்து உங்க வீட்லயே கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் மட்டுமே போதாது அண்ட் மூவ்மெண்ட் மட்டுமே போதாது. 2மே ஈக்குவல் பேலன்ஸா இருந்தா தான் உங்களோட ரெக்கவரி ஈஸியா இருக்கும். ஸோ பெயின் என்னைக்குமே இக்னோர் பண்ணாதீங்க. ரைட் ட்ரீட்மெண்ட் ரைட் டைம்ல எடுத்துக்கோங்க. தேங்க் யூ.